திமுகவும் அதிமுகவும் 2029 எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இது வந்துச்சுன்னா திமுக கடுமை எதிர்க்கொள்ளுங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து இதற்கு மேல திமுக எதிர்க்குமான்னு எனக்கு தெரியல. நிரபராதி ஆன பிறகு அந்த பதவி திரும்பி வருமா? வராது. அப்போ நீங்க வந்து அப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு கேஸை போட்டு முதலமைச்சரை 31 நாள் ஜெயிலில் வச்சுட்டு 32வது நாள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு வேளை திமுக டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்கலைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக திமுகவுக்கு மாறும். விஜய் அவர்கள் வந்து நான் டீலிமிட்டேஷன் எதிர்ப்பேன்னு சொல்லி அமித்ஷா, டெல்லி தலைமை அமித்ஷா வந்து திமுக கிட்ட ஒரு கன்வின்ஸ் பண்ணியாச்சு, அவங்க கிட்டத்தட்ட ஓகே வாங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ ஜந்தர் மந்தரில் போய் சிபிஎம் போராட்டம் பண்ண போகிறாங்க. ஆனால் அது குறித்து தமிழ்நாட்டில் திமுக வாய் திறக்கவே இல்லை. அப்போ ஒரு சைலண்ட்டாக காங்கிரஸ் எதிர்க்கணுங்கிறதுக்காக அந்த வேலையில் திமுக இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது, ஸ்மெல் பண்ண முடிகிறது. அதை வந்து ஓகே பண்ணுவாங்கன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், காங்கிரஸ் தான் இப்போ அவங்களுக்கு எதிரி, அவங்களுக்கு பாஜக எதிரி கிடையாது. இந்த மாதிரி இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் வந்து திமுகவில் எப்பவுமே இருக்காதுங்க. இந்த கட்சிகளுக்கு வந்து திமுகவினுடைய தேவை வந்து நாடாளுமன்றத்தில் இருக்குதுங்க. இப்போ இந்த மசோதாக்கள் எல்லாம் நீங்கள் வீழ்த்தணும்னா உங்களுக்கு திமுகவினுடைய உதவி தேவை. பாப்புலேஷன் மட்டும் இல்லாமல் ஜிடிபியை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு பொலிட்டிக்கல் வெயிட் இருக்கும். அது குறிப்பாக இன்னொரு சப்ஜெக்ட் கொடுத்து உங்கள்கிட்ட பேசணும் சார். ஏன்னா அப்படின்னா இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முக்கியமான சில முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக வச்சதெல்லாம் சொல்கிறாங்க, 2029 உங்களுக்கு இருக்குது மிஸ்டர் விஜய், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது, அப்போ தெரிய போது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அமைச்சர் ஒருத்தரை கூட அதை குறித்து பேசினா இது வயரில் கூட ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. இப்போது மக்களவையில் வந்து 3 மசோதா தாக்கலும் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா தாவேக்காவுக்கு இருக்குதுங்க செக்கு, ஆட்சியை மூட போகிறாங்க ஊற்றி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல. வாட் வில் ஹேப்பன்? என்ன மசோதா கொண்டு வர போகிறாங்க, என்ன ஆகும் சார் ஃபியூச்சர்? இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டா 2029 இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களினுடைய ஆட்சியை கலைத்துருவாங்க. டோட்டல் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா மாநிலத்தையும் கலைச்சிருவாங்க. சாரி, கலைச்சிட்டு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து ஒன்னா நாடாளுமன்றத்துக்கும் எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே தேர்தல். பிரதமர் யாரு, முதலமைச்சர் யாரு, அவ்வளோதான். 2 ஓட்டா ஒன்னா போட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய கான்செப்ட். இன்னொன்று என்னன்னா, பாஜக என்ன நினைக்குன்னா, நமக்கு நேஷனல் லெவலில் ஒரு பிஎம் கேண்டிடேட் இருப்பாங்க, அவங்கள வச்சு போனோம்னா லோக்கலில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முதலமைச்சரை நாம் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னா. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அது எடுப்படாது. ஸோ இப்போ அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, 29 சட்டமன்றத்தையும் கலைச்சிருவாங்க, அப்போ சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்குங்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு திரு அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள், அரூர்லேயும் பாப்பிரெட்டிப்பட்டியிலையும். ஆனால் அதிமுகவினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டில். அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேலே யார் ஆளணும், இங்கே ஸ்டேட் யார் ஆளணுங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. எனக்கு என்னமோ 3 வருஷத்தில் ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா மாறா சிம்பத்தி தான் வரும். 5 வருஷம் இருக்க வேண்டிய ஆட்சியை வந்து 3 வருஷத்தில் கலைச்சிட்டாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்களேப்பா தளபதிக்குன்னு மக்கள் வந்து வருத்தப்படுவாங்கன்றீங்க. இப்போ தளபதின்னு யாராவது சொல்கிறாங்களான்னா அண்ணன் தான் சொல்கிறாங்க. அண்ணன் சொல்கிறாங்க, ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வரும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான். இதை வந்து திமுகவும் அதிமுகவும் 2029 எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இது வந்துச்சுன்னா திமுக கடுமை எதிர்கொள்ளுங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து இதற்கு மேலே திமுக எதிர்க்குமான்னு எனக்கு தெரியல. அதிமுக அது ஸ்டாண்டை வந்து அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மாற்றிக்கிறாங்க. 2019 கேட்கும் போது 21க்கு பிறகு வேணா கொண்டு வாங்க, 21 கொண்டு வாங்க, பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனால் 24 கொண்டு வரலாமான்னு கேட்கும்போது ஓகே, ஏன்னா திமுக ஆட்சி கலையட்டா அப்படின்னு அதிமுக ஸ்டாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அதே தான், 29 வேணா கொண்டு வாங்க, தாவேக்கா ஆட்சி 3 வருஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு. பட் இதெல்லாம் பெருமளவுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் அரசியல்லாம் பண்ண முடியாது.
இன்னொன்று, இந்த முதலமைச்சர் ஒருவர் சிறைக்கு சென்று விட்டால் 30 நாள் சிறையில் இருந்துட்டார்னா அவருடைய பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்கிற அந்த மசோதா வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கொண்டு வரக்கூடிய மசோதான்னு நான் பார்க்குறேன். ஏன் சார் ஒரு குற்றவாளியா வந்து குற்றவாளி உள்ள இருக்கிற குற்றம் சாட்டப்பட்டவர் 30 நாள் உள்ள இருக்கிறாருன்னா அந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி சார் நடக்கும்? அவங்க ஆட்சி நிர்வாகம் நடக்குது, நடக்காம போட்டவங்க. ஆட்சி நிர்வாகம் முதலமைச்சர் வந்து இன்னொருத்தருக்கு டெசிக்னேட் பண்ணலாம். சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸோட இருக்கக்கூடிய ஆக்டிங் சீஃப் ஓபிஎஸ் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரெல்லாம் டிக்ளேர் பண்ணல பண்ணலாம். இங்க என்ன சிக்கல் வரும்னா, இப்போ ஒரு முதலமைச்சர்னு எடுத்துக்கோங்க, அவர் மீது ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, 30 நாள் அவரை ஜெயிலில் இருக்க வைக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் மேலே கேஸ் இருக்கா? இப்போ இல்லை. அப்புறம் நீங்கள் நிரபராதி ஆன பிறகு அந்த பதவி திரும்பி வருமா? வராது. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு கேஸை போட்டு முதலமைச்சரை 31 நாள் ஜெயிலில் வச்சுட்டு 32வது நாள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது திமுக எதிர்ப்பாங்க தானே கட்டாயமா? இது திமுக எதிர்ப்பாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கூட அவங்க எதிர்க்கலாம். டீலிமிட்டேஷன் பில்லையும் நிச்சயமாக எதிர்ப்பாங்க. ஒரு வேளை திமுக டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்கலைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக திமுகவுக்கு மாறும். விஜய் அவர்கள் வந்து நான் டீலிமிட்டேஷனை எதிர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து சில இடதுசாரிகளோட நான் பேசியிருந்தேன் சார். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க, மேபி உங்களுக்கும் சோர்சஸ் இருக்கலாம். நான் விசாரித்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் ப்ளஸ் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை சில திருத்தங்களை வந்து சொல்லி அமித்ஷா, டெல்லி தலைமை அமித்ஷா வந்து திமுக கிட்ட ஒரு கன்வின்ஸ் பண்ணியாச்சு, அவங்க கிட்டத்தட்ட ஓகே வாங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ ஜந்தர் மந்தரில் போய் சிபிஎம் போராட்டம் பண்ண போகிறாங்க. ஆனால் அது குறித்து தமிழ்நாட்டில் திமுக வாய் திறக்கவே இல்லை. அப்போ ஒரு சைலண்ட்டாக காங்கிரஸ் எதிர்க்கணுங்கிறதுக்காக அந்த வேலையில் திமுக இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது, ஸ்மெல் பண்ண முடிகிறது. அதை ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு லைனை செத்தா போதும், 50% கூட இன்க்ரீஸ் பண்ணி தரேன்ப்பா, 40 60 மாறும்பான்னு சொன்னால் போதும், அதை வந்து ஓகே பண்ணுவாங்கன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் சூசைட், அரசியல் தற்கொலை. 40 50 பண்ணலாம், அங்கேயும் 50 தானே உத்தரப்பிரதேஷ். அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது தானே இன்றைக்கும் ஸ்டாண்ட் ஆகுது, எங்களுதும் ஏறுது அவங்களுதும் ஏறுதுன்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? 1971 பாப்புலேஷன் சென்சஸ் படி இன்னும் 30 வருஷத்துக்கு நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனை வச்சுருக்கணும், ஃப்ரீஸ் பண்ணணும்னு 4 மாநில முதலமைச்சர்களை கூட்டு தீர்மானம் போட்டது யார்? திமுக. அன்றைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போ அந்த ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எப்படி விலகுறீங்க? அப்போ உங்களுக்கு ஆட்சி போயிடுச்சுங்கிறதுனால நீங்கள் விலகிடுவீங்களாங்கிற கேள்வி வரும்ல. அதில் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதை எதிர்க்கிறார்ல. அப்போது நீங்கள் போயிட்டு இதை வந்து இது ஒரு ஓட்டு போட்டுட்டு திமுக போய் அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேச முடியாது. ஏன்னா திமுக போய் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு முன்னால் தாவேக்கா என்ன பண்ணால் திமுக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணிடுவாங்க. விஜய் அவர்கள் வந்து 4 மீட்டிங்கில் பேசினா என்ன ஆகும்னு முடிஞ்சு போச்சு தெரியும். அதனால் திமுக வந்து எப்படியாவது அந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதா அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு நல்லது. சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை திமுகவில் கொண்டு வந்துடும். ஆனால் சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், காங்கிரஸ் தான் இப்போ அவங்களுக்கு எதிரி, அவங்களுக்கு பாஜக எதிரி கிடையாது. இந்த மாதிரி இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் வந்து திமுகவில் எப்பவுமே இருக்காதுங்க. அது இப்போ இருக்கக்கூடியவங்க ஏன் அதை பேசுகிறாங்க, பட் நிச்சயமாக இதற்கு மு க ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார்னு. ஓகே, அப்போ நீங்களே சொல்கிறீங்க இவங்களும் எதிர்க்கணும் அவங்களும் எதிர்க்கணும்னு. இதைத்தான் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாக்கூர் மற்றும் டாக்டர் திருமாவளவன் போன்றவர்களாம் வேறு மொழியில் சொல்கிறாங்க, வாங்க பாஜகவிற்கு நம்மளாம் ஒன்றா நிற்போம், ஒரே அணியில் நிற்போம் அப்படிங்கிறாங்க. அந்த கூற்றை எப்படி பார்க்குறீங்க? அப்போது இவங்களுக்கும் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கலாம், நாங்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறோம், அமைச்சரவையிலலாம் நாங்கள் சேரல, ஆனால் உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா எங்களுக்கு திமுகவை நாங்கள் பாஜக எதிர்க்கிறது ரொம்ப முக்கியம், திமுகவிலே நாங்கள் இருக்கிறோன்னு இவங்களும் திமுகவிலே இருந்திருக்கலாம்ல, ஏன் இல்லை? அமைச்சரவையில பங்கு கிடைக்குது இல்ல. அப்போ உங்களுக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படிங்க? கூழ் குடிச்சா மீசையில ஒட்டதான் ஒட்டும். இது வந்து இவங்க என்னன்னா, ஒரு வேளை அதிமுக பாஜக தனியா ஒரு அணி அமைச்சு மற்ற கட்சிகள் எல்லாம் அமைச்சு ஒரு வேலை அமைத்தால் செக்குலர் ஓட்ஸ் பிளவுபடும் 29 அப்படிங்கிற பயம்
இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. ஓ, அதாவது அந்த திமுக பயம் தனியா வந்து நின்னா- தாவேக்காவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆ. அங்க நம்மளோட ட்ரம்ப் கார்டு இருக்கு, விஜய் அவர்கள் இருக்கிறாரு, அவருடைய முகத்தை வைத்து அதுக்குள்ள கவர்னன்ஸ் நல்லா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஸோ அந்த 3 வருஷத்தை வச்சு நம்ம மக்கள்கிட்ட போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கட்சிகளுக்கு வந்து திமுகவினுடைய தேவை வந்து நாடாளுமன்றத்தில் இருக்குதுங்க. இப்போ இந்த மசோதாக்கள் எல்லாம் நீங்க வீழ்த்தணும்னா உங்களுக்கு திமுகவினுடைய உதவி தேவை. அதனால தான் இவங்க நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க. அது திமுக முடிவெடுக்கணும். இவங்களோட சேர்றதா, பக்கத்துல உட்கார மாட்டேங்கிறாராமே திருச்சி சிவா. அதுதான் இவங்களோட சேர்றதா, இல்லை அந்த மசோதாக்கு இவங்க தனியா இருந்து கூட மசோதாவை எதிர்த்து பேசிட்டு எதிர்த்து வாக்களிச்சுட்டு வரலாம். என்ன பண்ண போறாங்கங்கிறத பார்க்கணும். பட் தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில தேசிய அளவில் வந்து அது திமுகவை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிடும். அது அப்படிப்பட்ட ஒரு ஏன் சார் கேரளால தான் சிபிஎம்மும் காங்கிரஸும் இருக்கிறாங்கல்ல சார், அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலுமே கூட. கேரளால 80 வருஷமா கூட்டணி ஆட்சி இருக்கு, 70 வருஷமா இங்க இருந்துதா? நீங்க கேரளாவையும் தமிழ்நாடு அரசியலையும் எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்க? இங்க வந்து பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ். இந்த 2 இயக்கங்களும் வந்து மாறி மாறி தங்களை வந்து திட்டிக் கொண்டு தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க. இங்க நீங்க திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில டெல்லியில இருந்த மக்கள் ஒத்துப்பாங்களா? என்ன பேசுறீங்க அருள்? இங்க மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. அது மாறா யாருக்கு பிளஸ்? தாவேக்காவுக்கு வேணா அது பிளஸ்ஸா இருக்கலாம், திமுகவுக்கு எவ்வளவு மைனஸ் அது? நம்ம திட்டின ஒருத்தரோட போய் சேர்றோம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? நீங்க தாவேக்கா இருக்கிற இடத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? தாவேக்காவுக்கு எதிரி யாரு? திமுக அரசியல் எதிரி. பாஜகவா? யாரு அரசியல் எதிரி? அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஆமா, பாஜக அங்க இல்ல. அப்ப நீங்க போய் எப்படி வந்து உங்க கொள்கை எதிரின்னு உங்களை அரசியல் எதிரின்னு சொல்ற ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கவங்களோட நீங்க எப்படி போய் நிக்க முடியும்? அது உங்க தொண்டர்களை எப்படி ஏத்துப்பாங்க? அந்த சிக்கல் திமுகவுக்கு இருக்குல்ல. கேரளா மாதிரிலாம் இங்க இருக்க முடியாதுல்ல. ஓகே, இல்லை இப்போ இந்த மசோதாக்களை ஒரு வேளை அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்கு இந்தியாவை தரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சமாளிக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நெருங்கிட்டாங்க, ராஜ்யசபாவில் பெரும்பான்மை நெருங்கிட்டாங்க. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்க, மற்றவங்களும் வந்துட்டாங்க, லோக்சபாலையும் 2/3 கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வரும்போது நாளைக்கு டீலிமிட்டேஷனும் பண்ணிட்டாங்க அப்படின்னா சவுத்தோட சப்போர்ட்டே அவங்களுக்கு தேவையில்ல ஒரு பில்லை வந்து ஆக்டா மாத்துறதுக்குன்னும் போது அது ஒரு அபாயகரமான கட்டத்திற்கு நகர்த்துமா இந்தியாவை? நிச்சயமா அபாயகரமான கட்டம் தான் அது இந்தியாவுக்கு. நீங்க அப்போ வந்து சவுத் இப்போ வந்து சவுத் நினைச்சிச்சுன்னா பாஜகவை சவுத் பெருமளவில் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் பாஜகவை நீங்கள் 240 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒருவேளை சவுத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் நார்த்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பேசிக்கலாக நீங்கள் மத்திய அரசுங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு எங்களுக்கு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறீங்க, பாப்புலேஷனை குறைங்க அப்படின்னு. நாங்கள் எல்லாம் உட்காந்து பிளான் போட்டு உட்காந்து ராவு பகலாக உழைச்சி நாங்கள் பாப்புலேஷனை குறைக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து 4 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்த இடத்துல 2 குழந்தை இல்லை 1 குழந்தை போதும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பாப்புலேஷனை குறைப்போம். நீங்கள் பாப்புலேஷனை குறைக்காம பாப்புலேஷனை ஏற்றிக்கிட்டே போய் அதை வச்சு நீங்கள் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒரு சட்டத்தை அமல்படுத்தியதால் ஒரு மத்திய அரசு சொன்னதை அப்படியே நாங்கள் கேட்டதுனால எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டான்னு கேட்கறது நியாயம் தானே? இந்த வாதம் எப்படி தவறாக இருக்க முடியும்? தேசிய அளவில் எல்லாரும் நீங்க மட்டும் எதிர்க்கிறீங்க. இல்லை 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 இதில் இன்னொன்று என்னன்னா, தேசிய அளவில் யார் அக்செப்ட் பண்ணுறாங்க? சந்திரபாபு நாயுடு அவருடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா தான் இதில் கொண்டு வர முடியும். பாப்புலேஷன் மட்டும் இல்லாமல் ஜிடிபியை கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வந்தாதான் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு பொலிட்டிக்கல் வெயிட் இருக்கும். அது அவங்களுக்கு லாஸ் ஆகும்ல. இப்போ ஊபி ஜார்க்கண்ட் பீகார் லாஸ், உங்களுக்கு லாஸ் ஆனா தப்பு இல்லை, அவங்களுக்கு லாஸ் ஆனா மட்டும் தப்பா? என்னங்க நியாயம் இது? தக்காளி சட்னி ரத்த கதையா இருக்குது இது. அப்போ ஜிடிபி வந்தா எங்களுக்கு லாபம் வரும்ல. அப்போ பண்ணுங்க, பாப்புலேஷனை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஜிடிபியை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பயம் எங்கெங்கே வருது? இப்போ லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்குது. ஒருவேளை இவங்களுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன்லாம் கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் எம்பிஸ் வந்துட்டாங்கன்னா, ஒரு வேளை மொழியை மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் மும்மொழியை கற்றுக்கணும்,
ஹிந்தி தான் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபியர் மாங்கரிங் கிடையாது, இதெல்லாம் இருக்கக்கூடிய பயம். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து இந்த மாதிரி லீகல் சேஃப்கார்ட்ஸ் கொண்டு வரணும். மொழியை மாற்ற மாட்டோம், மொழி விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு இந்த பில்லில் கொண்டு வாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். இந்த டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிற அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தானே ஆந்திராவில் போயிட்டு எல்லா ஊர்லேயும் போயிட்டு நீங்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படின்றாரு. ஆமாம், இந்தியாவில் அது சாத்தியமே இல்லைங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்களை நீங்கள் போய் கேளுங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னா ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னா 1 to 1.5 லட்சம் ரூபாய் வேணும். உண்மை சார். அப்போ எப்படி வந்து எல்லாருக்கும் எப்படி அஃபோர்டபுள் எஜுகேஷன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? 2 குழந்தை பெற்றுக்கோங்க, 3 குழந்தை பெற்றுக்கோங்க, நீங்கள் மேடையில் பேசிட்டு போயிடுவீங்க. வளர்க்குறது யாரு? இங்கே வந்து சைல்ட் கேர் சிஸ்டம்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து க்ரீச்சர்ஸ் எத்தனை இருக்குது? எவ்வளோ பேர் வந்து நம்மளை நம்பி விட்டு போக முடியும்? வெளிநாடுகளெல்லாம் அரசே அதை பண்ணுது. பெங்களூரில் ஒரு சைல்ட் கேர் ஒரு க்ரீச்சில், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீச்சில் குழந்தைங்கள வாஷிங் மிஷினில் போட்டு இது பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். உங்களுக்கு சிஸ்டமே கிடையாது, எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா யாரை ஏற்றுக்கொள்வார்கள்? டீலிமிட்டேஷன் இப்போ என்னங்க அவசரம்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி எதுக்கு, என்ன பண்ண போறீங்க? ஏன்னா பிஜேபி நுழைய முடியல தமிழ்நாட்டில். 60 சீட்டு வச்சு பாருங்க, 10 சீட் அடி போனாங்க அப்படின்றாங்க அவங்க. இல்ல நீங்க 800 சீட்டு பாராளுமன்றத்துல நீங்க அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்றம் கட்டிட்டீங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ண முடியுமா? அதற்கான தேவை எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். டீலிமிட்டேஷனுங்கிறது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கிற மாதிரி இன்னும் 30 வருஷத்துக்கு இருந்துட்டு போட்டோம். ஓகே, நீங்கள் பாப்புலேஷனை சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு கொண்டு வாங்க, அப்போ உட்காந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தானேங்க. தென்னிந்தியாவும் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ இந்த மாநிலங்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. இவங்க தான் 40% ஆஃப் த ஜிடிபியே இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை நாங்கள் குறைச்சிக்கிட்டே வருவோம்னா அது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்னும் நிறைய இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். தமிழ்நாடு போன்ற இந்த தென்னிந்திய மாநிலங்களில் எல்லா இடங்கள்லையுமே ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்காங்க. வயதானவர்கள் அதிகப்படியாக போயிட்டே இருக்கிறாங்க. வயதானவர்கள் அதிகமாக ஆக கிளைமேட் சேஞ்ச் போன்ற விஷயங்கள் நடக்க உங்களுக்கு வந்து அந்த வயதானவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான பணம் வேணும். ஓல்டேஜ் பென்ஷன்ஸ் அதிகமாகும். நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை நீங்கள் மாற்றணும், கிளைமேட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நாங்கள் வந்து எம்பிகளோட எண்ணிக்கையை உயர்த்த போகிறோன்னா உயர்த்தி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சவுத்தில் வந்து ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இதுக்கு சவுத்தோடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், பண்ணலாம். இந்த ஏஜிங் பாப்புலேஷனுக்கு எப்படி நம்ம சோஷியல் செக்யூரிட்டியை கொண்டு வர்றதுன்னு பேசணும். டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. அதுதான் சேஞ்ச். ஆமா, அதுதான் தேவை. அதை விட்டுட்டு நாடாளுமன்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாரும் நான் எப்படி 30 வருஷம் பிரதமராக இருக்கிறது, நான் எப்படி 20 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறதுங்கிறதுலையே இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து ரொம்ப ஒரு ஆழமான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. இந்தியாவின் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்காலம் என்ன ஆக போகுதுங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய பல்வேறு விதமான எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. முன் சந்திக்கும் வணக்கம்.